Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பொட்டுக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் நம்ம சேர்க்க போறது இல்லை, காய்கறிகள் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. தேவைப்பட்டா நீங்க மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரி எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்க்காமலே செய்யறது நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்சர்ல 50 கிராம் உடைச்சக்கடலை சேர்த்துக்கிறேன், 2 பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகால பாதியே இதோட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு பவுடராக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் இப்போ முதல்ல விட்டுருக்கேன். உடைச்ச கடலை நம்ம அரைச்சி விழுது விட்ட பிறகு நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நம்ம உடைச்சக்கல்லை அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம உடைச்சக்கல்லை சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாக கட்டிடும், அது இல்லாமல் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து தண்ணியை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடைச்சக்கல்லை பொடி சேர்க்கறதுனால இது நல்லா திக்காகவும் இருக்கும். அதை வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து அது திக்காகிடும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இதை வைங்க, அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக குருமா வைக்கும் பொழுது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம வந்து உடைச்சக்கல்லை பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காய்கறி போடலைன்னா கூட குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லியோடு தான் இதை வந்து செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்தாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.